ஒரு விஷயத்தை அனுபவிச்சிட்டா புரிஞ்சிடுச்சானா விருப்பு விருப்பெல்லாம் வரும். உள்ளது உள்ளபடி பார்க்குற தகுதி நமக்கு இல்லை, தேவைம்போது தேவையானதை பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு நினச்சா சும்மா இருப்பேன். அப்படி தானே? எப்போ புரிஞ்சிடுச்சானா அப்போ சும்மா இருக்க முடியும். புரியணும், எனக்கு புரியணுமா? கண்ணை மூடி தியானம் பண்ணணுமா? எப்போ என்ன மற்ற நிலை வரும்? இல்லை ஒன்று மேலே எனக்கு அக்கறையாகுது, ஏதோ ஒரு பொருள் மேலே எனக்கு அக்கறையாகுது, வேற எல்லாம் வராது, ஒன்று மட்டும் வரும். அப்படிதானே? ஏதோ ஒரு விஷயத்து மேலே தீவிர சிந்திச்சிருந்தேன்னா மற்றதெல்லாம் யோசிப்பேன், ஒன்றை மட்டுமே யோசிப்பேன். அப்போ ஒன்றை மட்டுமே யோசிச்சேன்னா அது பேர் ஏக கிரக நிலை. ஒன்றை மட்டுமே யோசித்ததுனால அந்த ஒன்றுமே யோசிக்காமல் போயிட்டா என்ன நிலை? அது எண்ணமற்ற நிலை. தூக்கமும் எண்ணமற்ற நிலை தான். ஆனால் நான் எண்ணமற்ற நிலையை அடைஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எதில்? தூக்கத்தினால நான் ஒரு அனுபவம் பெறுறேன். எழுந்த பிறகு தூங்கும்போது நான் அந்த அனுபவம் பெறலை. தூங்கும்போது நான் என்ன பண்ணல? அனுபவம் பெறல. ஆனால் எண்ணமற்ற நிலையில் ஒரு அனுபவம் பெறுறேன். யாரோ ஒருத்தர் அந்த அனுபவம் பெற்றுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எண்ணமற்ற நிலையில் என்ன இருக்குது? ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை ஒருத்தர் பெற்றுக்கிறாரு. அவர் சொல்கிறார் என்னான்ட்டு, எண்ணமே இல்லாமல் இருந்தியானா, அமைதியாக இருந்தியானா, நாதம் கேட்குது, நாளடைவில் அது வெற்றிடத்த பார்க்க வைக்குது. ஒரு செவரை நான் பார்த்தேன், காட்சி தெரிஞ்சுது, அதனால் அது வெள்ளையாவோ நீளமாவோ ஒயிட்டாவோ ஏதோ சொன்னேன். காட்சி தெரியலண்ணா குருடா போகக்கூடாது. ஆனால் எண்ணம் விடுற வரைக்கும் காட்சி தெரியுது, எண்ணம் விடுற வரைக்கும் வெறுப்பு வெறுப்பு இருக்குது. எண்ணம் இல்லாமல் போகும்போது எனக்கு என்ன இல்லை? வெறுப்பு வெறுப்பு இல்லை, வெறுப்பு வெறுப்பு இல்லை, என்னவும் இல்லை. அடுத்தது உள்ளது உள்ளபடி பார்க்கறது, உள்ளது உள்ளபடி பார்க்குறதும் இல்லை. ஏன்? அது எப்படி தான் எனக்குன்னா அப்படின்னு ஆயிட்டேன். அப்போ என்ன ஆயிட்டேன்னா, அப்போது கிட்டத்தட்ட அவர் சொன்னபடி வெறுப்பு வெறுப்பற்றது இல்லை. ஆனால் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு செயலும் செய்ய முடியாது. அதே மாதிரி உள்ளது உள்ளபடியும் பார்க்க முடியாது. ஆனால் எண்ணமற்று போக முடியும். எண்ணமற்று போகிறது ஒன்று தூக்கம், இன்னொன்று என்ன? யோக சாதனை. ஒரு யோகி கண்ணை திறந்து வச்சின்னு எண்ணமற்று போயிட்டாருன்னா புலன்களெல்லாம் அடக்கம் பெற்றுச்சு. புலன்களெல்லாம் என்ன பெற்றுச்சு? அடக்கம் வச்சு. கண் இருக்குது, கண்ணு மூலியமாக அவர் வெளியே பார்க்குறத நிறுத்திட்டார். தூங்கும் போது நீங்கள் கண்ணை மூடின்னு இருந்தீங்க, ஆனால் தூங்கிட்டீங்க. முதல்ல நடிச்சிங்க தூங்குற மாதிரி, அப்புறமா அது ஒரிஜினல் ஆயிடுச்சு. கண்ணை முன்னு சும்மா தூங்குற மாதிரி கம்முன்னு நடிச்சிங்க, குணத்தில் என்ன ஆகிட்டீங்க? அது ஒரிஜினல் ஆயிடுச்சு. அது நடித்து அது உண்மையாக்குனீங்க. இங்கே நடிக்கலை, உண்மையாகி உண்மையாயிட்டார். தூக்கத்தில் நடிக்கணும். நீங்கள் பாய் போடணும், தலகாணி போடணும், தூங்குற மாதிரி என்ன பண்ணணும்? முதல்ல நடிக்கணும். நடிக்க முடியாமல் தூங்க முடியாமல் பேசினே இருக்கிறீங்க, இப்போ நடிச்சுனே இருப்பீங்க கட்சி வரைக்கும். அங்கே இங்கே நடிக்கலாம் முடியாது. எங்கே? எண்ணமற்ற நிலையும் ஒன்று வருது இல்லை, அந்த இடத்துல என்ன இல்லை? நாடக பாவம் இல்லை. ஒரு யோகி அதை அனுபவிக்கிறார். நீங்களும் யோகி ஆகலாம். யோகி தான் அதை அனுபவிக்கிறார், ஞானி அதை அனுபவிக்கிறது இல்லை. ஞானி அதை பற்றி புரிதல் கொடுக்குறார், அவ்வளோதான். அதை அனுபவிக்கிறது இல்லை. புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்போ அனுபவிக்கிறதுக்கு என்ன, தூங்குறன்றது மாதிரி தான் பேசுகிறவங்கலாம் நிறைய பேர். எண்ணமற்று இரு, எண்ணமற்றாமல் போயிட்டு, எண்ணமற்று இருக்கணும், இது மாதிரிலாம் யாராலையும் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். மணிக்கணக்கில் ரொம்ப நாள் பேசின்னு இருக்கலாம். ஆனால் அனுபவத்துக்கு வரணும்னா பயிற்சி செஞ்சா அப்போ என்ன ஆகுதுன்னா, கண்கள் திறந்துடுது, காட்சி பார்க்கல. அப்போ வெறுப்பு இருப்போம் இல்லை, எது மேலேயும் அக்கறை இல்லை. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு கடவுள் தேவைப்படுது. கடவுள் மேலே மட்டும்தான் எனக்கு அக்கறை. கடவுள் எப்படி இருக்குதுன்னா, அந்த மாதிரி எண்ணமற்றவனுக்கு மட்டும்தான் கடவுள் இருக்குது. எல்லாருக்கும் தான் கடவுள் இருக்குது, எல்லாருமே தான் கடவுள் இருக்கிறாங்க. அந்த எண்ணமற்றவங்கிறான் இல்லை, அவன் தான் கடவுள்கிட்ட இருக்கிறான். அவன் தான் கடவுளும் கூட. அவன் தான் யாரும் கூட? கடவுள். நீ தான் கடவுள் புக்கு எழுதிக்கிறேன். அந்த இடத்துக்கு போனால் நீ யார் தான்? கடவுள் தான். நீ நானும் மீசனே நீரான் என் குரு. யாரெல்லாம் சிவாயத்தை புரிஞ்சு சிவாயத்தை உணர்ந்தானோ அவனும் நானும் யார் தான்? நீ யார், நானும் யார் தான்? இப்போ நான் தான் ஈசன் இல்லை, யாரெல்லாம் ஆகலாம்? எல்லாருமே எங்கே தாங்கிறோம்? கடவுளுக்குள்ளே தான். உள்ளவும் கடவுள் தானே இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த கடவுள் மாதிரி நீங்கள் ஆகலை. உங்கள் மனம் தந்திரங்களை செஞ்சு வேலை செஞ்சுனே இருக்குது, காட்சிகளை பார்த்துன்னு இருக்குது, விருப்பேற்போட விளையாண்டுக்குது, எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா மனம் கம்மனுக்கு சைலண்ட் ஆகி பார்த்து தூங்கிடுது.
ஆனால் இங்கே மனம் முழுசாக விழிப்படைஞ்சிச்சு. மனசு என்ன ஆயிடுச்சு? முழுவதுமாக விழிப்படைஞ்சிச்சு, தெளிவாயிடுச்சு. அப்பா பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். அப்படி பார்க்காம இருக்கிறீங்கள, அது பேர் எண்ணமற்ற நிலை.